பாஸ் தினுசா உட்கார்ந்திருக்கா. என்ன பாஸ் ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தெரியுது. ம் அ, என்ன மாப்பிள ஏதாச்சும் நடந்துச்சா? என்னடா நான் சொன்ன இடம் எப்படி நல்லா இருந்துச்சா? ஆமா, பைக் எல்லாம் கீழே போட்டு விழுந்துட்டேன்னு வேற சொன்னாங்க. ஏண்டா பைக்கை கூடவா ஓட்ட வருதுட்ட? ஏய் உன்னை தாண்டா கேட்குறேன். உன் மூஞ்சிய பார்த்தா புட்டுக்குச்சு போல இருக்கே. நீ தானடா சொன்ன அந்த பிள்ளையே ஒத்துக்குச்சுன்னு. நான் வேற என் சீக்ரெட் பிளேஸ் எல்லாம் சொல்லி சூப்பர் பிளான் எல்லாம் கொடுத்து இவனை ஒரு முறுக்கேத்தி அனுப்பி விட்டா அம்பட்டியும் வேஸ்ட் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்கானே. ஏய் எதுக்குடா பாவம் நடிச்சா? என்னடா மென்டல் ஆயிட்டியா? ஓல ஓகே ஆகணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க ஹெல்ப் பண்ணோம். எங்களே அடிக்க வரல. டேய் இப்ப சொல்றேன்டா, நாங்க யாரும் உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டோம்டா. டேய் வாங்கடா. வாடா போலாம். சாகலான்னு முயற்சி பண்ண முடியல. என்னை நம்பியிருக்கிற அப்பா அம்மா பத்தி யோசிச்சு பார்த்தேன். முடிவை மாத்திக்கிட்டேன். நான் தான் உன்னை ஓடிருன்னு சொன்னல. நீ ஓடி இருந்தா உன்னை யாரும் பிடிச்சிருக்க முடியாது. உன்னை கொன்றிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. அப்படியே கொண்டுதான் என்ன நிம்மதியா அங்கே செத்து போயிருப்பேன். இப்போ என் கண்ணு முன்னாடியே உன்னை எதுவும் பண்ண முடியாம ஒரு ஆம்பளையா செத்து போயிடலான்னு தோணுது. ஏன்டி அப்படி பண்ண? இல்ல உன்னால் தானடா. நீ என்ன கம்பல் பண்ணதால தானே நான் வந்தேன். என்னோட இழப்பை விடவா உனக்கு பாதிப்பு வந்துருச்சு? ஆமா, உனக்கு உடம்புலாம் வலினா எனக்கு மனசெல்லாம் வலி. எனக்காக தான் வந்தேன்னு சொல்றியே. நான் ஓட சொன்ன ஓடி தொலைச்சிக்க வேண்டியதானே. நீ அவங்க கூட போய் புரிஞ்சிருச்சுடா, புரிஞ்சிருச்சு. ஆம்பளைங்கிற திமிரில பேசுறல. நான் கெட்டு போயிட்டேன், அதனால உனக்கு என்ன பிடிக்கல அதானே? இதை ஓப்பனா சொல்ல வேண்டியதானே? உன்னை நம்பி வந்தேன் பாரு. ச்சே. ஒரு டீ. ஹலோ, எந்த ஊர்? பக்கத்து ஊர். இந்தாங்க. யாரை பார்க்க வந்த? சும்மா போகிற வழியில் டீ சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா அப்படி தெரியலையே. ஒரு டீ சொல்ல. அண்ணா ஒரு டீ கொடுங்க. இன்னொரு டீ. யோ ஒரு பாயிண்ட் ஒன்று குடியா. எஸ்கூஸ் மீ பிரதர், ஒரு சிகரெட்டே சொல்லிட்டு பையன். அப்படி வச்சனோ. இதெல்லாம் ஒரு பொழப்பு. நீ உன் பொழப்ப பாரு.
மாராசா வா, என் மகராசா வா. சொல்றப்ப நான் நம்புறேன் இல்ல, இப்ப நம்பாத. ஒட்டினா யாருக்கிட்டடா இருக்கு? இந்தா சிகரெட்டு சீக்கிரம் ஏத்து. டேய் நீங்க கொண்டு வந்திருப்பீங்க நினைச்சேன்டா. ஆ என்கிட்ட இல்லடா. அப்ப அவ்வளவுதானா? டிங் எது கேட்டாலும் இழுச்சுக்கிட்டு அவன்கிட்ட தான்டா இருக்கு. ஹலோ வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? வணக்கம் சார். நான் நல்லா தான் இருக்கேன். உங்க பொண்ணு தான் சரியா இல்லை. ஏன் சார், என்ன சார் சொல்கிறீங்க? அவ கொஞ்ச நாளா கோச்சிங்க்கு ஒழுங்காவே வர்றதில்ல சார். கோச்சிங்க்கே வர்றதில்லையா சார்? எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதே சார். என்ன சொல்றீங்க சார் நான் என்னென்னு விசாரிச்சுட்டு வர சொல்கிறேன் சார். கொஞ்சம் கவனிங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஏமா கோச்சிங்க்கே போகிறது இல்லையாம்மா? இல்லப்பா, உடம்பு சரியில்லை. அது உன்னோட ஆம்பிஷன்மா. நீ நல்லா வரணும்னு தானே யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு உன்னை ஆம்பளை மாதிரி ஊராக எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் அனுப்புகிறேன். இப்போ நீயே இப்படி நடந்துக்கிட்டா என்னமா அர்த்தம்? இந்த பாருமா, நான் இப்போவும் சொல்கிறேன், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு, நான் கம்பல் பண்ண மாட்டேன். இது உன் லைஃப், நீ தான் முடிவு பண்ணணும். ஆன் யுவர் மார்க் செட். என்னாச்சு? அதுக்கு தான் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணணும்ன்றது. பாத்தியா, 11.05 வந்து 11.15 கொண்ட. என்னால முடியல சார். ச்சே, உன்னை எவ்வளவு நம்பினேன். பொறுப்பு இல்ல. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு பொறுப்பே இல்ல. ஓ, ஜாலியா ஊர் சுத்து, அப்புறம் எவனையாவது கல்யாணம் பண்ணிக்க, கிச்சன்ல போய் நல்லா கிண்டு. நீங்க எல்லாம் அதுதான் லாய்க்கு. ஒருவேளை உங்கள் 2 பேரையும் பிரித்து வச்சு தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது ரஞ்சனி. கொஞ்ச நாளாகவே நீ சரியில்லைம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க தேவையில்லாம அவளை குழப்புறீங்க. அவ தெளிவா தான் இருக்கா. குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும். கொஞ்ச நாளாவே சாமியை மறந்து இருந்துட்டோம்ல, அதான் வாங்கன்னு கூப்பிடுது. டிரைவர், இந்த மளிகை கடைகிட்ட நிப்பாட்டுங்க. இருமா, பூஜை ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கேட்டா நான் என்ன பண்றது? டேய், அதுக்கப்புறம் அவன் என் மூஞ்சியவே பார்க்கலையே. சரி இந்த ஏன்டா புரியுதா? இதெல்லாம் ஓவர்ரா டேய்.